சீனு மாயா சீரியலில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோன்னா ஊர் தலைவர்கள் எல்லாரும் புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் நாளைக்கு கோவிலுக்கு வந்து ஜானகி அம்மா தான் அவனுக்கு நகை சாத்த போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்துடணும் அப்படின்னதும் புவனேஸ்வரி சமக்கோமா சரின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஜானகிக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்குமா அப்படின்னதும் இல்லை, அதை நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒரு திட்டம் சொல்கிறாங்க லிங்கத்துக்கிட்ட. உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் இதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு. உடனே லிங்கமும் அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதே டைம் ஜானகி விட்டு தான் காமிக்கிறாங்க. ஜானகி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்களும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போது பத்மா வந்து மாயாவை வம்பளத்துட்டு இருக்காங்க. என்ன மாயா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே. ஆமாத்த சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம மாயா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க பத்மாவை. ஓஹோ அப்படியா, இங்கே பாரு, உனக்கு ஆதரவாக இருக்கிறது என் பிள்ளையும் என் புருஷனும் தானே. இப்போது அவங்க கூட உனக்கு இல்லை, நீ தனி மருந்தா. அவங்கள நான் திட்டம் போட்டு ஊருக்கே அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னதோ. ஓஹோ அப்படியாட்டே, இங்கே பாருங்கட்ட, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இதே வருஷம் இந்த நாளை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் என் குழந்தை உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னதும் என்னடி சவால் விடுறியா அப்படின்னு பத்மா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இது சவால் இல்லைத்த, நான் நடக்க போகிறது தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா பாருங்க, கண்டிப்பாக எங்கள் குழந்தைய நீங்கள் கொஞ்சம் வைங்க அப்படின்னது பாப்பண்டி. அதையும் நடக்கிறத பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்ம டென்ஷனாக வந்து பத்மா வந்து கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஜானகி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் இருட்டடிச்சு. அப்போது லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியை தனியாக வந்து பேசணுன்னு வர சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் பத்மா அக்காவை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னதும், இங்கே பாரு, நான் உங்கூட தான் பேசணும் வாமா அப்படின்னதும் உடனே பார்வதியும் அந்த இடத்துல லிங்கக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதை வரைஞ்சிட்டு நம்ம புவனேஸ்வரியை பசுபதியும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மட்டும் தனியாக வர சொன்னீங்க, எல்லாம் மரியாதை சம்மந்தமாக பட்டதாமா. இங்கே பாரு, அந்த வீட்டில் ரகுராமுக்கு அடுத்ததா எல்லா மரியாதை யாருக்கு கிடைக்கணும், சிவராமனுக்கு. ஆனால் இந்த ஜானகி என்னன்னா அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. சொல்லப்போனால் அந்த வீட்டில் ரகுராமுக்கு அடுத்தது உன் புருஷன் தான், ஜானகிக்கு அடுத்தது நீதான். இது எல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றது நீ செய்யணும் அப்படின்னதும் எனக்கு புரியலன்னு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா என் புருஷனுக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னதும் சரிம்மா. இங்கே பாரு, உனக்கு ஜானகியோட இடமும் உன் புருஷன் ரகுராமோட இடத்தையும் பிடிக்கணும்னா நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. இப்போது சாமியோட ஒரிஜினல் நகையெல்லாம் உங்கள் பூஜை ரூமில் தானே இருக்குது, அதை வந்து எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பு. அதே மாதிரி நான் ஒரு டூப்ளிகேட் நகை செஞ்சு தருவா, அதை பூஜை ரூமில் கொண்டு வச்சிரு சரியா. அதுக்கப்புறமா மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல செம அடிச்சு ஆறாங்க பார்வதி. என்னென்ன கடைசியில் என்ன மாட்டி விட பார்க்குறீங்க, நான் மாட்டிப்பட்டா என்ன பண்ணுறது. இங்கே பாரு, யோசிச்சு பாரு, உன் புருஷன் கிட்ட சூட்ட வேணாமா, நீ ஜானகியோட இடத்த பிடிக்க வேணாமா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம பார்வதி யோசிச்சு பார்த்துட்டு உடனே சரின்னு எப்படி வச்சுன்னா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு தந்திரமா வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது பூஜை ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்வதி இந்த டைமில் பூஜை ரூமில் நிற்கிறேன், ஆமா என்ன விஷயம் அப்படின்னு ஜானகி கேட்டது. ஒன்றும் இல்லைக்கா, மனசு சரியில்லை, அதான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு நைஸாக ஃபோட்டோ எடுத்துட்டு லிங்கத்தோட ஃபோனை கொண்டு போய் நேராக லிங்க கையில் வந்து கொடுத்துட்றாங்க. உடனே லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பசுபதிக்கு அனுப்பி இந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், உடனே அந்த டூப்ளிகேட் நகையை செஞ்சு கொடுங்க அப்படின்னதும் அதுக்கேற்ற மாதிரி பசுபதியும் டூப்ளிகேட் நகையை செஞ்சு லிங்கம் கையில் கொடுக்குறாங்க. இதை எப்படியாச்சும் பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகையை வச்சுட்டு டூப்ளிகேட் நகையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இவ அடிக்கடி பூஜை ரூம் பக்கம் வராளே அப்படின்னுட்டு உடனே ஜானகி வந்து என்ன நீ எப்போ பார்த்தாலும் பூஜை ரூம் பக்கம் வர அப்படின்னதும் அதான் சொன்னேக்கா மனசே சரியில்லை, அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் லிங்கம் ஒரிஜினல் நகையெல்லாம் வாங்கி கொண்டு நேராக புவனேஸ்வரி டீம் கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன மொத்தமாக எடுக்கிறீங்க, எனக்கு தான் பணம் இல்லை கொடுங்க அப்படின்னதும் இங்கே பாரு லிங்கம், இப்போதைக்கு உன் வீட்டில் இந்த நகை இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது, கொஞ்ச நாளைக்கு என்கிட்டே இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னதும் லிங்கமும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம பார்வதி பூஜை ரூம்ல வந்து பாக்குறாங்க. ஏன்னா தட்டு வந்து ஒரு மார்க்கமா இருக்கு, தட்டை ஒழுங்கா எடுத்து வைக்கணும் இல்லையா, அப்படி வைக்கிற சந்தர்ப்பத்துல மாயா வந்து கவனிச்சிடுறாங்க. என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் பூஜை ரூம் பக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் மாயா இவங்க
மொழியை திருட்டு மொழி மாதிரி இருக்கே, ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு மாயா அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. சரி, விடிய காலையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாயா வந்து யோசிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சிருது. கண்டிப்பா மறுநாள் காலையில வந்து நம்ம ரகுராம் வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போவாங்க. எல்லாரும் இருக்கிற நகையை வந்து ஒரிஜினல் நகைன்னு நினைச்சுதான் டூப்ளிகேட் நகையை வந்து கொண்டு போவாங்க. இந்த பக்கம் பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்கிற நகை எல்லாமே டூப்ளிகேட், இதை வச்சு உங்க குடும்பத்தை தலை கொனிய வைக்கிறேன், அடுத்த ராஜா என் புருஷன் தான், அடுத்த ராணி நான் தான்ங்கிற மாதிரி பார்வதி அந்த இடத்துல திட்டம் போடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வரமாட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் ஜானகி மட்டும் கண்டிப்பாக நம்பிக்கையோட கிளம்புவாங்க. அப்படின்னு பார்த்து ரகுராமும் வருவாங்க. இதை பார்த்து ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போதும்ப்பா, நீ இந்த ஊருக்காக கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நன்றிப்பா ரகுராம் அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, ஒரு விஷயத்த எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த ஊரோட சந்தோஷத்துக்காக தான் நான் வரேன் அப்படின்னு நம்ம ரகுராமும் வருவாங்க. எப்படியோ மாயா கண்டிப்பாக ஒரிஜினல் நகையெல்லாம் கண்டுபிடிச்சி திருடன லிங்கம்னு சபை முன்னாடி நிறுத்தத்தான் போறாங்க. இதுக்கு காரணம் பார்வதியை அசிங்கப்படுத்தத்தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி